முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் 9 தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து விலகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து இந்த டிசம்பர் மாதத்திலே ஏற்படும் நல்லது கெட்டதை இந்த பதிவின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார்? சாந்த சக்தி உடையவர்கள், காந்த சக்தி உடையவர்கள், கவர்ச்சியாக பேசி காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள். நிதானம் என்பது இவர்களிடம் அதிகம். அதன் மூலமாக பிறர் செய்யாத காரியத்தை கூட இவர்கள் செய்து சாதனை படைப்பார்கள். அப்படிப்பட்ட ரிஷப ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்படுகின்ற 9 பாதங்களை உள்ளடங்கியதுதான் ரிஷபராசி. இந்த டிசம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 3 பெயர்ச்சிகள். முதலிலே சுக்கிரனுடைய பெயர்ச்சியே இந்த மாதத்தில் 2 முறை நடக்கிறது. 2 முறை அவர் ராசியை மாற்றுகின்றார். ஒரு முறை சூரியனுடைய பெயர்ச்சியும் இந்த டிசம்பர் மாதத்திலே நடக்கிறது. இப்பொழுது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். குருவின் பார்வையால் அனைத்து தடைகளும் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகலாம். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படி இருக்கலாம். எனவே கவனமாய் இருப்பது நல்லது. லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கலாம். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாய் இருப்பது நல்லது. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் குடும்பத்தில் குறிப்பாக மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். உறவினர்கள் நண்பருடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானம் தேவை. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும். கடின முயற்சியின் பேரிலே காரியங்கள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள். சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் உடையவர்களுக்கு, ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகூலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு
இந்த டிசம்பர் மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள், நல்ல தகவல் வரும். எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு உள்ளது. திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதிலே தைரியம் கூடும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன? வெள்ளிக்கிழமைகளிலே மகாலட்சுமியை வணங்கி தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல்கள் தீரும். பணவரத்து கூடும். மன மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வியாழன். அதிர்ஷ்ட தினங்கள் 23 டிசம்பர், 24 டிசம்பர் ஆகும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 3, 4 மற்றும் டிசம்பர் 30, 31 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 5, 8, 4 ஆகும். யாரெல்லாம் ரிஷபராசியை சார்ந்தவர்களோ, சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு இந்த தெய்வீக பரிகாரங்களை கடைபிடிப்பதன் மூலமாக மன உறுதி அதிகரித்து பணவரவு கூடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட, எஞ்சோதிட, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதை உத்து கேட்டு உங்களுக்கு சொந்தமான சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஜாதிக்கும் ஜனத்திற்கும் பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் கூடுதலாக சொல்லப்படுகிறது. அதையும் கேட்டு அதனுடைய பலாபலனையும் நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.